ஹாய் ஆல். கிரிக்கெட்டில் அம்பையர் தப்பாக டெசிஷன் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பிளேயர்ஸ் வந்து அதை எப்படி வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த இடத்துல தான் வந்து டிஆர்எஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதை வந்துட்டு பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த டிஆர்எஸ் பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் கிளியராக. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 100% உங்களுக்கு டிஆர்எஸ் என்னென்னு இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது பக்காவாக தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஆர்எஸ் அப்படின்னா என்னென்னா டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம். அதாவது ஒரு அம்பையர் வந்துட்டு டிசிஷன் தப்பாக கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை வந்து எப்படி செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பேர் தான் வந்து இந்த டிஆர்எஸ் அப்படிங்கிறது வந்து வச்சுருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா அம்பையர் டிசிஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டீமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்னிங்ஸுக்கு 2 சான்சஸ் வந்து இருக்குது. 2 டைம் வந்து டிஆர்எஸ் வந்து கேட்கலாம். ஸோ 2 டைமுக்கு மேலே வந்து கேட்க முடியாது அந்த டீம்னாலேயும். டிசிஷன் வந்துட்டு அம்பையர் வந்து கொடுக்குற டிசிஷன் வந்து 10 செகண்ட்குள்ளே வந்து இந்த டிஆர்எஸ் வந்து கேட்டுறணும். சப்போஸ் அதுக்கு அந்த 10 செகண்ட் தாண்டிடுச்சு அப்படின்னா அம்பையர் டிசிஷன் தான் வந்து ஃபைனலாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு இன்னிங்ஸுக்கு 2 ரிவ்யூஸ் வந்து நம்ம வந்து கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் வந்து எப்படி ரிவ்யூ வந்து கேட்பாங்க, எப்படி வந்து அந்த டிஆர்எஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். பேட்ஸ்மேன் ஆர் பவுலர், அதாவது அம்பையர்கிட்ட வந்து சிக்னல் பண்ணுவாங்க. அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுறத வந்து அம்பையர்கிட்ட சிக்னல் பண்ணுவாங்க. அதை வந்து டி ஷேப்பில் வந்து அவங்களுடைய கையை வந்து காமிப்பாங்க. டி ஷேப்னால் டிவி சிக்னல்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த மாதிரி டி ஷேப்பில் காமிச்சு அம்பையர்கிட்ட டிஆர்எஸ் வந்து கேட்பாங்க. பவுலர் வந்து டைரெக்டாக கேட்க மாட்டார். பவுலர் வந்து கேப்டன்கிட்ட சொல்லி கேப்டன் வந்து கேட்பார். பேட்ஸ்மேன் வந்து டைரெக்டாக கேட்கலாம். ஓகேங்களா? இதான் வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வித்தின் அந்த 10 செகண்ட்குள்ளே வந்து கேட்டுறணும். இல்லைனா அம்பையர் டிசிஷன் வந்து ஃபைனல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ டிஆர்எஸ் கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட் அம்பையர்கிட்ட அந்த டிஆர்எஸ் ரிவ்யூ வந்து கொண்டு போவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி செக் பண்ணி சொல்லுவார் அவருடைய டிசிஷனை. ஓகேங்களா? இப்படி தான் வந்து பிளேயர்ஸ் வந்து ரிவ்யூ வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி தேர்ட் அம்பையர் டிசிஷன் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் ஸ்க்ரீனில் வந்து இமேஜஸ் வந்து போடுவாங்க, ரிப்ளை மாதிரி போட்டு அதன் மூலிமா பார்த்திங்கன்னா தேர்ட் அம்பையர் டிசிஷன் வந்து கொடுப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் ட்ராக்கிங் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பவுலருடைய ஃபுட்டு, அதாவது ஃப்ரண்ட் ஃபுட் வந்து நோ பாலா இல்லை கரெக்ட் பாலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுவாங்க. அது தேர்ட் அம்பையர் முன்னாடியே பார்த்துருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பால் ட்ராக்கிங் செக் பண்ணுவாங்க. பால் ட்ராக்கிங்கில் பார்த்திங்கன்னா பால் எங்கே பிச் ஆகுது, பால் எங்கே ஹிட் ஆகுது, அதுக்கப்புறம் ஸ்டம்ப்ஸில் ஹிட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எல்பிடபிள்யூக்கு இப்படி வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரன் அவுட்டு ஒயிட் டெலிவரிக்கெலாம் வந்து ஜஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் ஃபுட் டெலிவரி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் டெலிவரியோட ஒய்டுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கிரீஸ் இருக்கும். அதுக்கு பால் வந்து எந்த இடத்துல போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செக் பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா அல்ட்ரா எட்ஜ் செக் பண்ணுவாங்க. அல்ட்ரா எட்ஜ்னால் பேட்டில் டச் ஆச்சா இல்லை பேடில் டச் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுண்டு யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. அதாவது பேட்டுக்கும் பேடுக்கும் சின்ன கேப் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே படுது அப்படிங்கிறத அந்த சவுண்டு யூஸ் பண்ணி வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட்டு, அதாவது பேட்டில் டச் ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா ஹீட் மார்க் வந்து காட்டும். ஸோ அதனால் பேட்டில் டச் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி செக் பண்ணி அவங்க வந்து தேர்ட் அம்பையர் டிசிஷன் வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரியல் மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா மெனி மேட்சஸில் பார்த்திங்கன்னா டிஆர்எஸ் வந்து ரொம்ப முக்கியமாக வந்திருக்கு. பிகாஸ் ஏன்னா எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா எல்பிடபிள்யூ டிசிஷனில் அதிகமாக வந்து டவுட் வரும் பிளேயர்ஸுக்கு. அதனால் வந்து இந்த டிஆர்எஸ்க்கு வந்து போவாங்க. கரெக்ட் டிசிஷன் கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா டிஆர்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஐபிஎல் மேட்சஸில் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஐபிஎல் மேட்சஸில் ஈவன் வைடு பாலுக்கெல்லாம் டிஆர்எஸ் இருக்குது. ஆனால் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் வைடு பாலுக்கெல்லாம் டிஆர்எஸ் கிடையாது. ஒன்லி எக்ஸ்ட்ரா பவுன்ஸுக்கு மட்டும்தான் வந்து டிஆர்எஸ் பார்ப்பாங்க. அதுவும் டிஆர்எஸ் பார்க்க மாட்டாங்க. அம்பையருக்கு டவுட்டுங்கிற பட்சத்தில் மட்டும் டிஆர்எஸ்க்கு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக இந்த டிஆர்எஸ் வந்து எதுக்காக எப்படி வந்து கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா அம்பையர் டிசிஷன் டவுட்டு அப்படின்னா பிளேயர்ஸ் ரிவ்யூ எடுப்பாங்க. ஓகேங்களா? அதான் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேர்ட் அம்பையர் டிசிஷன் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் வந்து டிஆர்எஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒயிட் பால் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வீடியோஸ் எல்லாமே 1 by 1 வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கிரிக்கெட் பேசிக்ஸ் எல்லாமே தரவாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.